காட்டு விலங்குகளிடமிருந்து மனைவி குழந்தைகளை காப்பாற்ற இந்த புதிய யுக்தியால் மரத்தில் ஏர்மாடம் அமைத்து வாழும் மலைவாழ் மக்கள். குமரி மாவட்டத்தில் காட்டு யானைகள் மற்றும் காட்டு விலங்குகளின் தொல்லை அதிகரித்துள்ளதால் பழங்குடியின மக்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாக்க பழமையான முறைகளை மீண்டும் கடைபிடிக்க தொடங்கியுள்ளனர். பேச்சிப்பாறை அருகிலுள்ள தோட்டமலை பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சாலை வசதி, போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் சமீப காலமாக காட்டு யானைகள், கரடிகள் போன்ற விலங்குகளின் அச்சம் அதிகரித்துள்ளது. இதனால் இரவு நேரங்களில் பாதுகாப்பிற்காக மரங்களில் ஏர்மாடம் அமைத்து அதில் தங்கி பகல் நேரங்களில் வீடுகளுக்கு திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. மனைவி, குழந்தைகள் உள்ளிட்ட குடும்பத்தினரின் உயிர் பாதுகாப்புக்காகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த கிராமத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பேச்சிப்பாறை அரசு பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். ஆனால் போக்குவரத்து வசதி இல்லாததால் பள்ளிக்கு செல்லவும் திரும்பவும் பெரும் சிரமம் நிலவுகிறது. நாங்கள் இருக்கும் வரை எப்படியாவது குழந்தைகளை பாதுகாக்கலாம், ஆனால் எங்களுக்கு பிறகு அவர்களின் நிலை என்ன என்று அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கேள்வி எழுப்புகின்றனர். அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதே மலைவாழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கரடி தாக்கின ஆளு வேறதான். பேட்டி வேண்டாம், அது பேசணும். பேட்டி வேண்டாம், பேசணும் பேசணும் பேசணும். யானை வந்து பெரிய தொந்தரவு, அதனால பறவை மேல யானை நம்மளை தாக்காது. இல்ல அவருக்கு மூங்கில் எப்படி ஓட்டினேன் இருக்க வேண்டியது